மாதிரி புது ஆளா இருந்துச்சுன்னா இன்னொருத்திட்ட போயிட்டு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கே உனக்கு 50 ரூபா போயிடும். இப்போ உங்களுக்கே ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணை இந்த ஆப்குள்ள நீங்க வந்து விடுவீங்களா, அலோவ் பண்ணுவீங்களா நான் கேட்குறேன். அதாவது இல்ல நீங்க இப்போ உங்களுக்கு இப்போ டிஸ்கஸ்டா இருக்குன்ற சென்ஸ் இதுதானே ரியாலிட்டி. இப்போ நீங்க வந்து உங்க பொண்ணுன்னு சொன்னா டிஸ்கஸ்ட்னு சொல்றீங்க சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா சொசைட்டி பேசுறல. ஓகே, சொசைட்டில எல்லாம் தான் இருக்கு. என் பேர் மதுமிதா, நான் வந்து டீச்சர். டீச்சரா? இப்போ நீங்க டீச்சர், இப்போ நீங்களே வந்து இந்த ஆப்குள்ள வந்து ஏதாவது ஒரு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுவீங்களா? பட் அதை நம்ம நார்மலைஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். அதுவுமே ஒரு வகையில் தப்பு தானே. யாராவது ஒரு ஆள் இப்போ எல்லாருமே நான் ஒரே குப்பைக்குள்ளே கிடக்கேன்னு சொல்லாமல் யாராவது ஒரு ஆள் மாறணும்னு நினைக்கணும்ல, அப்போ தானே மாற்றம் உருவாகும். இந்த ஆப்பில் எப்படி நூதனமாக பண்ணுறாங்கன்னா உங்களை காசு போட வச்சிடறாங்க, யாரோ ஒரு பிள்ளைகிட்ட பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி. அவங்க அட்டன் பண்ணி வச்சுட்டு பேசாமல் உட்காந்துடுறாங்க. அந்த மினிட்ஸ் ஓடுது, அந்த மினிட்ஸ் ஓடுறதுக்கு அவனுக்கு அமௌண்ட் நம்ம ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டே இருக்கும் பைத்தியக்கார மாதிரி. போன வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஒன்று வந்து போட்டிருந்தோம். உண்மையிலே வந்து அதுக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸ்லாம் வந்துச்சு. அதில் ஒரு கமெண்ட் வந்து நான் படித்தேன், எனக்கே வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் நல்லதுக்குன்னு வீடியோ போடுறீங்க, பட் மை பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் வீடியோ போடுறதுனால சம் யங்ஸ்டர்ஸ் பீப்புள்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே போகிறதுக்கான ஹை ரிஸ்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நவீன் ப்ரோ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான், பட் இதுலேயே இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு, அதையும் நீங்கள் வந்து படிக்கணும். ஹாய் ப்ரோ, இந்த ஆப் பற்றி வேற யாரும் வீடியோ போட்ட மாதிரி எனக்கு தெரியல, நீங்க போட்டிருக்கீங்க. ஸோ நான் இந்த விஷயத்த சொல்றேன். நான் இந்த ஆப் மோர் தென் 3 months யூஸ் பண்றேன், ஆல்மோஸ்ட் 2K ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், உள்ள போய் நிறைய பிரச்சனைக்கு அடிக்ட் ஆகி வெளியே வந்து வேணாம். இதை பத்தி சொல்றதுனால அவேர்னஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 3 மாசமா இதுக்குள்ள அடிக்ட் ஆகி 2000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டாபிக் சம்பந்தம் அகைன் உங்ககிட்ட நான் வந்து பேசலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நவீன் ப்ரோ, நான் வந்து கண்டிப்பா வந்து இந்த விஷயத்துல வந்து நான் உங்களுக்கு பாராட்டுறேன் ப்ரோ. யாருமே வந்து இந்த இடத்துல இதை பார்த்துட்டு ஆமா நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சேன்னு போகாம நீங்க வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்காகவே ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. நான் இதுல வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் ப்ரோ. நீங்க வந்து அதுல வந்து என்னோட இன்பாக்ஸ்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பேசலாம் ப்ரோ. நான் வந்து ஒரு வீடியோவும் பண்ணலாம். யாராவது மெசேஜ் பண்ணுவாங்க, யாராவது கால் பண்ணுவாங்க. இந்த நம்பிக்கையோட எத்தனை காலம் வாழ போறீங்க? வைப்லி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. முன்னாடி பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்புக்கும் இந்த வைப்லி ஆப்புக்கும் எந்த விதமான பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து காஸ்ட்லியான மாமா, வைப்லி வந்து சீப்பான மாமா, அவ்வளவுதான். ஒன்னும் புரியல. அவர் வந்து ஒரு காலுக்கு வந்து 9 ரூபா அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க இல்லையா, இவர் வந்து அதை அப்படிலாம் ப்ரமோஷன் பண்ணல. அவரோட வீடியோ ப்ரமோஷன்லயே வந்து நீங்க 1 ரூபா இருந்தா போதும், நீங்க வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட ஒரு ஓவர் டேக் பண்ணி ப்ரமோஷன் பண்றாராமா. மித்தபடி கான்செப்ட் எல்லாமே வந்து நீங்க தனிமையில இருக்கீங்களா, ஏக்கமா இருக்கீங்களா, வாங்க பேசலாம், அந்த மாதிரி அதே கண்டென்ட் தான். அதுல எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. இதையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் போன வீடியோ மாதிரி அவங்க எல்லாத்தையுமே வந்து இதுல காட்ட விரும்பல. இனிமே யாராவது ஒரு இன்ஃபுளுசர் வந்து இது மாதிரியான ஆப்ஸ் ஏதாவது ஒண்ணுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட கமெண்ட் செக்ஷனுக்குள்ள நான் அவங்கள பார்க்கணும். இறங்கி கழுவுன்னு கழுவிருங்க. இனிமே ஒரு இன்ஃபுளுசர் இந்த மாதிரி ஒரு ஆப்புக்கு ப்ரமோஷன் பண்ணணும்னாலே கை கால்லாம் நடுங்கணும் அவனுக்கு. ஏன்டா அதை பண்ணணும், அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பயத்தை கொடுங்க. அப்பதான் அவன் திருப்பி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டான். இதே தான் இந்த மொழி ஆப் நான் பார்த்தேன், எனக்கு தற்செயலா ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துச்சு. இதுவும் சேம் கான்செப்ட் தான் பேசுறாங்க. வைப்லி வந்து மொஹலா டெக்னு ஒரு பெங்களூர் கம்பெனியோடது, மொழி வந்து சிக்னா கம்யூனிகேஷன்ற தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். மித்தபடி வந்து பார்க்க போற வேலை என்னமோ மாமா வேலை தான். ஓகே, இப்போ இந்த 2 ஆப் வந்து எப்படி செயல்படுது என்னன்றது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம போன வீடியோல பண்ண அதே விஷயம் தான் பண்ண போறோம். நம்ம ரேண்டமா உள்ள போறோம். சோ அதுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களாம் என்ன மாதிரி மனநிலையில இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பேசின அந்த ஆப்ல வந்து என்னால பேசவே முடியல அவங்ககிட்ட. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அவங்களோட இன்டென்ஷன் ஃபுல்லாவே நான் என்ன டைரக்டா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வர சொல்லி அவங்க பே பண்ண சொல்லிட்டு கால் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு எஸ்கேப், அந்த 1500 ரூபாய் பிடிங்கிட்டு எஸ்கேப் பண்றதுக்கு மட்டும்தான் அவங்களோட பிளானா இருந்துச்சு. யாராவது ஒரு பொண்ணோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட நம்ம பேசணும்னா அது மேபி இந்த ஆப்ல இருக்க வேற யாராவது ஒரு வந்து உண்மையிலே வரைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. உண்மையிலே வந்து அறியாமையில போய் உள்ள இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசுனாங்க அப்படின்னா நம்ம வந்து கிளியரா சொல்லி புரிய வைக்கலாம். நீங்க பண்ணிட்டு இருக்கிறது தப்பு, இது அப்படி பண்ணக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கலாம். அவங்களுடைய மனநிலை என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, இந்த வைப்லி ஆப் வந்து இப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒரு 1 ரூபா இருந்தா போதும் பேசலாம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதே விஷயத்தை தான் ப்ரொமோட் பண்றாங்க. அதுல வந்து 20 ரூபாய் அடிச்சு 1 ரூபாயா உங்களுக்கு ஆஃபர்ல போட்டிருக்காங்க. ஓகே, உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஷானி ஸ்ரீ உள்ளே போனோன்னே சானான்னு ஒரு பிள்ளை கால் பண்ணுதுப்பா. அந்த ஆப் மாதிரி கிடையாது, நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டுலாம் வெயிட் பண்ண தேவையில்லை போல். உள்ளே போனோன்னே கால் வந்துருச்சு, பேசலாமே. ஹலோ, ஓ அப்படி கிடையாது. அதில் வந்து 9 ரூபான்னு கேட்டுச்சுல, அது கால் வர மாதிரி ஒரு பாவலாக காமிச்சு இப்போ உண்மையிலே ஒரு பொண்ணு உங்களுக்கு கால் பண்ணுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நினப்பை கொண்டாந்து அதுக்கப்புறம் வந்து பே பண்ண சொல்கிறாங்க.
பாத்தீங்களா, அதுவும் 19 ரூபாமா, அதை அடிச்சு 1 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. அட பாவிகளா, 9 ரூபாயா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க பாருங்க, 9 ரூபா கேட்குறாங்க. அப்போ இவனும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரே கான்செப்ட் தான். 1 ரூபான்னு சும்மா தான் சொல்லியிருக்கான், 9 ரூபா தான் கட்ட சொல்றான். அதுவும் பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஷேர் சேட்டுன்னு தான் வருது. நான் இந்த இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கம்பெனி வந்து ஷேர் சேட்டோட கம்பெனி, அதனால வந்து அதே ரேட்டு தான் போடும். சரி பரவாயில்ல, நம்ம பே பண்ணுவோம். சுமித்ரான்னு இப்போ ஒரு கால் வருது. ஹலோ 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 1 மினிட் ஆச்சு. இப்போ நான் வந்து ஆக்சுவலாக 1 மினிட் ஹலோ ஹலோன்னு சொல்கிறேன், நீங்கள் பேசாமல் அமைதியாகவே இருக்கீங்க. எனக்கு இதனால் என்னோட அமௌண்ட் போகுது, தெரியுமா தெரியாதா? ஹலோ இதை கட் பண்ண முடியாதா அந்த காலையும்? ஓகே, இந்த ஆப்பில் எப்படி நூதனமாக பண்ணுறாங்கன்னா, உங்களை காசு போட வச்சிடறாங்க. யாரோ ஒரு பிள்ளைகிட்ட பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அட்டன் பண்ணி வச்சுட்டு பேசாமல் உட்காந்துடுறாங்க. அந்த மினிட்ஸ் ஓடுது. அந்த மினிட்ஸ் ஓடுறதுக்கு அவனுக்கு அமௌண்ட் நம்ம ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டே இருக்கும், பைத்தியக்கார மாதிரி. பாருங்க எந்த வகையிலலாம் காசை வந்து இவங்க வாங்குறாங்கன்னு பாருங்க. 1 ரூபான்னு சொன்னாங்க, இப்போ 9 ரூபா. ஒரு பிள்ளை வந்து ஃபோன் பண்ணுற மாதிரி எடுத்து அட்டன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக அது பொண்ணே கிடையாது நினைக்கிறேன், ஏதோ ஒரு பையன். அவன் பேசுனா அது தெரிஞ்சிடும்ன்றக்காக அவன் அந்த மாதிரி ஏதாவது வர்ற காலம் அட்டன் பண்ணி அமைதியாக வச்சிடறான். இப்போது அவனுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வருது, அவன் ஃபீமேல் மட்டும் போட்டுக்கிறான். ஸோ இந்த மாதிரி பல விதமான ஸ்கேம்ஸ் வந்து இதுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. வீடியோ கால் பண்றதுக்கு 593 ரூபாயாம் ப்ரோ. அடே சாமி, நல்லா இருக்குடா, உங்களோட பிசினஸ் பூரா நல்லா இருக்குடா. உங்க பேரு பொம்மிமாவா? எப்படி இந்த ஆப்ல உங்களுக்கு ஏர்னிங்ஸ்லாம் இருக்கா? ஆமாம்மா, எனக்கு சேல்ரி தான். ஓ, உங்களுக்கு சேலரியா? எப்படி? ஆமா, அதாவது நான் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கால்ஸ் அட்டெண்ட் பண்றேனோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்பெனி தான் எனக்கு சேலரி அலாட் பண்ணுது. சரி, ஓகே. எவ்வளோ கிடைக்கும் மந்த்லி? மந்த்லி வந்து என்னமா, நான் பார்ட் டைமா பாக்குறேன், 5000 6000 வரைக்கும் எய்ம் பண்ணுவேன். ஃபுல் டைமா பாக்குறவங்களுக்கு இதை விட ஜாஸ்தியாகும். ஓ, பார்ட் டைம்னா இப்போ எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அம்மா, 24 hours இது அவைலபிள் தான், ஓகேவா? ஓ சரி. அதனால எனக்கு எப்போ நான் வந்து ஒர்க் பண்றேன், அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு எப்ப டைம் இருக்குதோ அப்ப. சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து வீட்ல தான் இருக்கீங்களா, ஹாஸ்டல்ல இருக்கீங்களா? வீட்ல. ஹலோ, வீட்ல தான் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. வீட்ல இருந்துட்டு எப்படி பேசுறீங்க? இந்நேரம் மணி 10 மணி ஆக போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? வீட்ல எதுவும் தெரியாம பேசுறீங்களா? இந்த ஆப் வச்சிருக்கீங்களா? புரியல. வீட்ல எல்லாம் வீட்ல தெரியாமல இல்லம்மா, தெரிஞ்சுதான் பேசுறேன். அப்படியா? இந்த ஆப்ல வந்துட்டு இப்போ பசங்களோட பேசலாம்னு இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் ரொம்ப பேடா பேசுவாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? பேடா பேசுறவங்க பேசுவாங்கம்மா, நம்ம சொல்லலாம் அப்படி பேசாதீங்க அப்படின்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணலாம். திருப்பியும் கூப்பிட்டு அதே மாதிரிதான் என்டர் ஆகுறாங்க அப்படின்னா பிளாக் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் இதுல இருக்கு. ஓகே ஓகே. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து நிறையாவே இருக்கு. லைக் வந்து நம்ம ஸ்கில்ஸை வச்சு எவ்வளவோ வந்து ஏர்ன் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் எவ்வளோ நாளுக்கு ஏர்ன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? திடீர்னு இப்போ இந்த ஆப் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றேமா. அதாவது நான் என்னங்கன்னா, திருப்பூர்ல கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றீங்களா? இல்ல, கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? நீங்க சொல்றது பனி. ஓகே ஓகே ஓகே. நான் சொல்றது நூல் கம்பெனி, ஓகேவா? ஓகே 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 ஓகே. சர்டன் ஸ்டேஜுக்கு மேல உங்ககிட்ட ரொம்ப பேசி கனெக்ட் ஆகி கட் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட நான் என்ன சொல்லி புரிய வச்சாலுமே அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயே வேலை செய்கிறாங்க, பார்ட் டைமாக வந்து அவங்க ஒரு 5000 வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த டைம் லிமிட் முடிஞ்சுன்னா நான் நிறைய கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். இப்போ நான் திருப்பி அவங்க கிட்ட அது சம்மந்தமாக பேசணும்னா நான் அதுக்கு வந்து திருப்பி 9 ரூபா போடணும். இல்லை, இப்போ 19 ரூபா நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃபர்ன்றனால 9 ரூபா, இப்போ 19 ரூபா. இதே மாதிரி இப்போ அவங்களோட வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் ஆர் ஒரு 8 மினிட்ஸ் போட்டிருந்தாங்க. 8 மினிட்ஸ் எத்தனை 8 மினிட்ஸ் அவன் பேசணும்னு நினைப்பேன். யோசிச்சு பாருங்க.
உதாரணத்துக்கு 8 மினிட்ஸ் வந்து இப்போ 19 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ 19 டிவைடட் பை 8ன்னு போட்டோம்னா பெர் மினிட்டுக்கு வந்து 2 ரூபா 3 பைசா வந்து வருது. ஸோ அதை வந்து நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒருத்தவங்ககிட்ட பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், 142.50 பைசா வருது. இதுவே 30 நாள் கால்குலேஷன் போட்டோம்னா 4275 ரூபா வருது. நம்ம 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு பேசுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா மாசம் 8550 ரூபா வருது. இதுவே ஒரு நாளைக்கு நம்ம 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 12825 ரூபா. அதாவது உங்க சம்பளத்துல பாதி இல்ல, நிறைய பேரோட சம்பளமே முழுசே அவ்வளவுதான். அதை ஃபுல்லாக இங்கேயே கொடுத்துட்டு சும்மா உட்கார வேண்டியதுதான். கால் வர்ற மாதிரி பண்ணுறாங்க, ஆனால் அதில் கால் நோன் தான் இருக்குது. அதை நம்ம தொட்டோம் அப்படின்னா பே பண்ண சொல்கிறாங்க. பே பண்ண வச்சு வம்படியாக கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆள்கிட்ட பேச வைக்கிறாங்க. பேச வச்சு அந்த காசை அவங்க பிடிங்கிட்டு விட்டு திருப்பி பேசணும்னா காசு கட்டுன்னு முடிச்சிட்டாங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு நூதனமான ஒரு வேலையை செய்கிறாங்க. அண்ட் மொழி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்க எவ்வளோ ஸ்டார்டிங் கேட்குறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களை மாதிரி புது ஆளா இருந்துச்சுன்னா இன்னொருத்திட்ட போயிட்டு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு உனக்கு 50 ரூபா போயிடும். இப்போ உங்களுக்கே ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணை இந்த ஆப்குள்ளே நீங்கள் வந்து விடுவீங்களா, அலோவ் பண்ணுவீங்களா நான் கேட்குறேன். சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா சொசைட்டி பேசுறல, ஓகே, எல்லாம் தான் இருக்கு.